ஃப்ரீடம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். வாட் அ ஃபைனல் இட் இஸ் அப்படிங்கிற மாரி தான் பாகிஸ்தானோட மிகப்பெரிய சம்பவம். ஸோ நைட் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சைலன்ட்டா இருக்கும். மேட்ச்ல என்ன நடந்தது? இந்தியா எங்க மேட்ச் ஜெயிச்சாங்க? அப்படிங்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆசியா கோப்பைய 9வது முறை ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இந்த முறை சாதாரண வெற்றி கிடையாது. சீனியர் பிளேயர்ஸ் எம்.எஸ். தோனி பல தடவ சாதிச்சு காமிச்சிருக்காரு. ரோஹித் சர்மா பண்ணியிருக்காரு. விராட் கோலி டீம்ல பல தடவ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஜடேஜா பண்ணியிருக்காரு. எந்த சீனியர் பிளேயர்ஸும் இல்லாம ஒரு யங் ஸ்குவாட கூப்பிட்டு போறோம். இவங்கள வச்சு டிராஃபி அடிக்கணும். இதுதான் வந்து டாஸ்க். ஆனா அதிலேயே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான் கூட பஞ்சாயத்து, மத்த நாடுகளோட பஞ்சாயத்து, ரிக்கி பாண்டிங் எல்லாருமே இந்தியா வேஸ்ட், இந்தியா ஜெயிக்காது, மதுரையும் தான் ஜெயிக்கணுங்கிற மாரி வாய் விட்டுருந்தாங்க. எல்லா வாய் சவாலையுமே உடைச்சு எறிஞ்சு இந்த டிராஃபிய தூக்கியிருக்காங்க இந்தியன் டீம்ங்கிறத சொல்லியே ஆகணும். ஸோ நேத்து ஃபைனல் நடக்கிறதுக்கு முன்னாடி 2 தடவ பாகிஸ்தான் வம்பிழுத்தாங்க. மேட்ச் தோத்துமே அவங்க நம்மள கலாய்ச்சிருந்தா பரவால்ல. ஸோ நம்ம கிரிக்கெட் அப்படின்றது கிரிக்கெட்டா பார்க்கணும். அதுக்குள்ள மத்த விஷயங்கள், அரசியல் இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. ஆனா அவங்களுடைய பிளேயர்ஸ் இந்திய நாட்ட பார்த்து, நம்மள பார்த்து ஒரு சில செய்கைகள் பண்ணாங்க. அது என்னங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஒரு போர்க்கால அடிப்படையில ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு இல்லையா? அத வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணாங்க. அதனால தான் இந்தியன் டீமும் பதிலடி குடுத்தாங்க. ஹேண்ட்ஷேக்கும் பண்ணவே இல்ல. அதத் தொடர்ந்து 2 தடவ வாங்கியும் அவங்க எப்படியோ ஜெயிச்சு ஃபைனல் வந்தாங்க. ஆனா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணி தான் வந்திருக்காங்கங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு மேட்ச்ல எடுத்த உடனே சூப்பரா ஆடுனாங்க. 7 ஓவருக்கு 70க்கு மேல போச்சு. விக்கெட் போகல. 120 ரன்னுக்கு ஒரு விக்கெட் தான் இருந்தாங்க. ஆனா இந்தியன் டீம் உடைய ஸ்பின் பவுலிங் அட்டாக் வேற லெவல். குறிப்பிடும்படி சொல்லணும் அப்படின்னா, வருண் சக்கரவர்த்தி செம்மையா போட்டாரு. அண்ட் குல்தீப் யாதவ் வாட் அ ஸ்பெல் ஹீரோ ஆஃப் த டே அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, குல்தீப் யாதவ் சொல்லணும். இன்னொருத்தரையும் சொல்லணும். குல்தீப் யாதவ் 4 விக்கெட் எடுத்தாருங்க. ஸோ அதத் தொடர்ந்து 140க்குள்ள சுருட்டுவாங்க அப்படிங்கிற மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஒரு 180 பிளஸ் போகணுங்கிற மாரி தான் எதிர்பார்த்தோம். எனிவே அந்த 140 பிளஸ் அப்படிங்கிற மாரியே நம்ம சுருட்டிட்டோம். அது ஒரு நல்ல விஷயம். ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்தாங்க. இந்த சீரிஸ் ஃபுல்லாமே கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா அபிஷேக் சர்மா செம்மையா ஆடியிருந்தாரு. மேட்ச்சுக்கு 30, 40, 50, 60ங்கிற மாரி அடிச்சிட்டு இருந்த ஆளு, இன்னைக்கு ஃபைனல்ல ஈஸியா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. கில்லு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. மேல டாப் ஆர்டர் கொலாப்ஸ். வந்தாருங்க திலக் வர்மா. பொருள் அந்த வாரி வருமா அப்படிங்கிற மாரி செம்மையான ஒரு இன்னிங்ஸ் ஆடி குடுத்தாருங்க. மெமரபிள் இன்னிங்ஸ்ங்கிறதுல மாற்றமே கிடையாது. அவருடைய ஸ்கோர் தான் இன்னைக்கு நம்ம ஜெயிச்சதுக்கு காரணம்னு வச்சுக்கலாம். 140 தான் நெனச்சா கூட, அவங்களுடைய பவுலிங் அட்டாக் ஆரம்பத்துல நல்லாவே இருந்தது. பாராட்டி ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, திலக் வர்மா செம்மையா ஹேண்டில் பண்ணாரு. அண்ட் சஞ்சு சாம்சன் நடுவுல ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் குடுத்துட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதத் தொடர்ந்து சிவம் துபே அந்த மொமெண்டத்த காப்பாத்தி குடுத்தாரு. 21, 22 பால்ல 33 ரன் அடிச்சு குடுத்தாரு. ஆல்மோஸ்ட் அவரே முடிச்சிருக்கலாம். அவர் அடிச்ச ஷாட் ஆல்மோஸ்ட் 6 போயிடுச்சுன்னு நெனைக்கும்போது, அந்த இடத்துல பவுண்டரி லைன்ல கேட்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் ரிங்கு சிங் தான் வந்து முடிக்கணும். ஒரு ரன்னுக்காக அவர் இந்த சீரிஸ்லயே ஃபர்ஸ்ட் டைம் பேட்டிங் கடைசி ஓவர் வந்தாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும் கைஸ். ஸோ ஃபைனலா இந்தியன் டீம் ஜெயிச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க டீம்ல ஹாரிஸ் ராஃப் இன்னும் 4, 5 பேரெல்லாம் பண்ண சேட்டை இருக்குதே. இந்தியாவ பார்த்து இப்படி கை காமிக்கிறது, ஃப்ளைட் போற மாரி கை காமிக்கிறது, பாம்பு வெடிக்கிற மாரி கை காமிக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒட்டு மொத்தமா ஆப்ப செதுக்கி வச்சு விட்டுட்டாங்க நம்மளுடைய இந்தியன் டீம். ஓவராலா இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆகறதுக்கு முன்னாடியே ரிக்கி பாண்டிங் கவாஸ்கர் கிட்ட வாய் விட்டிருந்தாப்ல. என்ன அப்படின்னா, இந்தியன் டீம் ஜெயிக்காது, பாகிஸ்தான் தான் ஜெயிக்கும். வேணா நீங்க பாருங்க பெட்டு. அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரக்குலாம் தீர்ந்து போச்சு. சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் யாரும் இல்லன்னு சொல்லும்போது, சூரியகுமார் யாதவ் யாருமே பெருசா பண்ணல அப்படின்னா கூட, ஒரு சில பேருடைய ஒரு சின்ன சின்ன பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு மேட்சுமே காப்பாத்தி குடுத்தது. ஸோ ரொம்ப முக்கியமா அபிஷேக் சர்மா அவருடைய மேட்ச் இன்னிங்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு மேட்சுமே நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. பவுலிங்க பொறுத்தவரைக்கும் பும்ரா பெருசா சைன் ஆகல அப்படின்னா கூட, ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணாங்க. அக்ஷர் பட்டேல் ஆகட்டும், அத தொடர்ந்து நம்மளுடைய ஆல்ரெடி சொன்ன மாரி குல்தீப் யாதவ், ரொம்ப முக்கியமா வருண் சக்கரவர்த்தி எல்லாருமே நல்லா பண்ணாங்க. ஸோ ஓவராலா இந்த டிராஃபிய கைப்பற்றி குடுத்திருக்காங்க. ஸோ எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. விராட் கோலி அண்ட் சச்சின் டெண்டுல்கர் எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆசியா கோப்பை தான் அப்படின்னா கூட 9வது முறை நம்ம ஈஸியா ஜெயிச்சிருக்கோம். ஆனா இந்த தடவ ஜெயிச்சது மறக்கவே முடியாது. ஏன்னா பாகிஸ்தான 1 தடவ 2 தடவ இல்ல 3 தடவ ஓட விட்டு அடிச்சு ஜெயிச்சோம் அப்படிங்கிறது பெருமையான ஒரு விஷயம் தான். இத பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். இதே மாரி இன்னொரு கோடு பிறந்து மீட் பண்றேன். See you soon guys.